2025ல பப்ளிக் எக்ஸாம் எழுத போற 12வது படிக்கும் மாணவர்கள் எல்லாருக்குமே வணக்கம். தீவிரமா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனோட சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனல் சார்பா நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம சேனல்ல இன்னைக்கும் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்ல இன்னைக்கும் சரி, நாளைக்கும் ஒரு கண்டினியூஸா சில வீடியோஸ் எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். நீங்க மொபைல் ஃபோன்ஸ்ல என்கேஜா இல்லாம இருந்தாலும் கடைசியா ஒரு எண்டு டேக்குள்ள இந்த வீடியோஸை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பாக்குற மாதிரி இருந்தாலுமே நீங்க நைட்டு அது போறதுக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாதான், கிளாரிட்டி வைஸ் அடைஞ்சாதான் நம்மளால எக்ஸாம் வந்து ப்ராப்பர் அட்டன் பண்ண முடியும். சில பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஆனா 1-2 மார்க் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் வந்து ஆவரேஜா படிச்சிருந்தாலுமே நிறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் இந்த எண்டு டைம் 2 நாள், இன்னைக்கு பாதி நாள், இன்னைக்கு ஒரு கால்வாசி நாள், நாளைக்கு ஃபுல் டே, அந்த 2 நாளை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களால சாலிடா 60ல இருந்து 70+ ஈஸியா எடுக்க முடியும். இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றது நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். 2023ஓட மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நார்மலா நமக்கு பேட்டர்ன் எல்லாமே தெரியும். என்னென்ன பேட்டர்ன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த பேட்டர்ன் வைஸா நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ல பகுதி 1, பகுதி 2ன்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல 1ல இருந்து 14 1 மார்க்ஸ் எது கேட்பாங்கன்னா ஃபுல்லா 1 மார்க்கா தான் கேட்பாங்க. இந்த 1 மார்க் எதுல இருந்து எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பலவல் தெரிக, இலக்கண தேர்ச்சிக்குள், கலை சொற்கள், இலக்கண குறிப்பு, இந்த 4 சம்பந்தமா வரும். அதோட சேர்த்து நமக்கு பாடல் ஆசிரியர்கள் கேட்பாங்க. சில புக் இன்சைட் கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க. ஸோ இந்த புக் இன்சைட் கொஸ்டின்ஸ், பாடல் ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே பலவல் தெரிகை, இலக்கண தேர்ச்சிகள், கலைச்சொற்கள் எல்லாத்தோட கம்பைன் பண்ண ஒரு மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நான் அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ண உடனே இந்த வீடியோட லிங்க்குமே நான் வந்து அதுல போஸ்ட் பண்ணி தெரியப்படுத்துறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபுல்லா பாருங்க. இந்த 1 மார்க் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து குருவினா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். குருவினால செய்யுள் பகுதியில ஒரு குருவினா கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உரைநடையில குருவினா கேட்பாங்க. செய்யுள் பகுதியில மொத்தமா 4 கொடுத்துட்டு 3 குருவினா எழுதணும். மொத்தமா 6 மார்க். அதே மாதிரி உரைநடையில 3 கொடுத்துட்டு 2 கேட்பாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா 4 மார்க். ஸோ டோட்டலா குருவினா சிறுவினா மொத்தமா சேர்த்து 10 மார்க் வரும். அது மட்டும் இல்லாம இந்த இலக்கண பகுதியிலிருந்து வர சில திறன் மொழி வளர் பயிற்சி, அந்த டாபிக்ஸ்ல வர சில டாபிக்ஸுமே வரும். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த 14 மதிப்பெண்கள்ல வந்து இந்த இலக்கண பகுதியிலிருந்து வர சில டாபிக் சம்பந்தமா வருது. அது என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்றதுனா நான் அந்த பிடிஎஃப்லயே நான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 மதிப்பெண்கள் வரும். இந்த 16 மதிப்பெண்கள் எல்லாமே இலக்கண பகுதியிலிருந்து வர கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த இலக்கண பகுதியில நீங்க புக் பேக்லயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணி ஒவ்வொரு இயல் வைஸா நான் தனித்தனியா பிரிச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷன்லயே நான் ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பண்றேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு ஒரு 1 hour 2 hours வந்து அந்த வீடியோ வந்துடும். நீங்க அதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தலாம். நைட்டுக்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க வந்து தயாராயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 14 மார்க்கோட சேர்த்து இந்த 14 மார்க்கு, அதுக்கப்புறம் மொத்தமா 28 மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த திணைத்துறை இலக்கண வகைகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இந்த பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மார்க்கு கிட்டேயே உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி சில குருவினா சிறுவினாக்களுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலேயே. இதோட பிடிஎஃப் வந்து லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல என்னென்னலாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கண வினாக்கள், இலக்கண பகுதியிலிருந்து சில வினாக்கள் கேட்பாங்க. என்னென்ன வினாக்கள்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈரசை சீர்கள்னு சொல்லிட்டு இருக்குங்களே, அப்போ ஈரசை சீர்கள் எத்தனை, அவை அவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ ஈரசை சீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம்னு சொல்லிட்டு அசை சீர்கள் நீங்க போட்டிருப்பீங்க. அந்த தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம் வந்து நேர் நேர் நிறை நேர் அது எல்லாத்தையும் எழுதணும். ஸோ ஈரசை சீர்கள் எத்தனைனா ஈரசை சீர்கள் 4, அவை தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம் எழுதினாலே போதும். உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மொத்தமா 7 எழுதணும். இதுல இருந்து உங்களுக்கு 9ல இருந்து 7 எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இலக்கண வினாக்கள், பகுப்பது உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதி, மரபு பிழைகள், மயங்கொலி சொற்களை ஒரே சொற்றொடரில் சேர்த்து எழுதுக. இப்போ மலை, மழை இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே சேர்த்து ஒரே சொற்றொடரில் எழுதணும். வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதணும். இக்கு, இச்சு, இத்து, இப்பு இதெல்லாமே சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். கலவை தொடர் ஆக்குக, அதாவது 2 சென்டென்ஸை வந்து 2மே கம்பைன் பண்ணி எழுதணும். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. இப்போ வந்து அவன் முன் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். அவன் முன் சென்றான், அவன் முன் சென்றான்.
அப்போ ரெண்டுமே சென்டென்ஸ் பார்க்கும்போது அவன் முன்னாடி சென்னான், அவன் எனக்கு முன்னாடி சென்றான் அப்படின்ற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுத தொடரமைக்க இந்த கொஸ்டின். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுறது அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுல குறிப்பிட்டிருக்க எல்லாமே கேட்க மாட்டாங்க. இதுல இருந்து 9 டைப் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து தமிழில் எழுதுக. நான் வேற சான்ஸ்கிரிட் மொழியில வேற வடமொழியில குறிக்கப்பட்டிருக்கும். அதுல இருந்து நம்ம தமிழ்ல எழுதுற மாதிரி இருக்கும். அப்புறம் சிறு வினாக்கள் 4 மதிப்பெண்கள் வினாக்கள். இது செய்யுள்ல இருந்து மொத்தம் 2 எழுதுற மாதிரி இருக்கும். உரைநடையில 2 எழுதுற மாதிரி இருக்கும். அவுட் ஆஃப் ஓகேங்களா? ஸோ 4 கொடுத்து 2 எழுதணும். அதுல சிறு வினாக்கள் நீங்க புக் பேக்ல இருக்கிறதா கேட்பாங்க. சில இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கிறேன். அந்த இம்பார்ட்டன்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த சிறுவினா படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 12 மதிப்பெண்கள் இந்த அணி, நயம், பழமொழி வாழ்க்கை நிகழ்வோட பொறுத்து எழுதுக. அதுக்கப்புறம் ஒரு டேபுலர் காலம் கொடுத்து அதை வந்து சென்டென்ஸாக எழுத சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இந்த 12 மதிப்பெண்ல கேட்பாங்க. மொத்தமா 1க்கு 4 மதிப்பெண்கள். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா 1க்கு 4 மதிப்பெண்கள் 3 எழுதணும். இதுல அணி வரும், திணை வரும். அதுக்கப்புறம் அதை தாண்டியும் வந்து சில இலக்கண வினாக்கள் கேட்பாங்க. பெரிய வினாக்கள் மாதிரி கேட்பாங்க. உரைநடையிலிருந்து இருக்கிற வினாக்கள் கேட்பாங்க. இந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோட பொறுத்து எழுதுறது அதுவும் கேட்பாங்க. இப்போ இந்த கருத்து படம் இருக்கு. இந்த கருத்து படம் வச்சு நம்ம இந்த சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதும் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே புக் பேக்ல இருக்கிறது தான். நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் நெடுவினாக்கள்னு பார்த்தீங்கன்னா செய்யுள் பகுதியிலிருந்து 2 கொடுத்துட்டு எய்தர் ஆர் கொடுத்துட்டு 1, உரைநடையிலையும் எய்தர் ஆர் கொடுத்துட்டு 1, துணைப்படம்லையும் எய்தர் ஆர் கொடுத்துட்டு 1. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து இதுல இருந்து எழுதணும். செய்யுள்ல மோஸ்ட்லி உங்களுக்கு திருக்குறள்ல இருந்தே வந்துடும். திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா 6வது இயல்லையும் சரி 3வது இயல்லையும் சரி 2 திருக்குறள் 2 யூனிட்லயும் திருக்குறள் வருது. ஒவ்வொரு இயல்லையுமே பார்த்தீங்கன்னா 2 மொத்தமா 4 திருக்குறள்ல நெடுவினாக்கள் வருது. அந்த 4ல இருந்து கண்டிப்பா 1 வந்துடும். அதுதான் பேட்டர்ன். அதுக்கப்புறம் அதை தாண்டி சில கொஸ்டின்ஸும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதையுமே நீங்க பார்க்கலாம். உரைநடையுமே பார்த்தீங்கன்னா உரைநடையில சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. துணைப்பாடம்ல ஒரு 4 கதை பார்த்துக்கிட்டா போதும். அதாவது 1, 2, 3 அதோட 8 இது பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு போதும். இதுல இருந்து 1 எழுதிடலாம். மனப்பாட செய்யுள் வந்து சில செய்யுள்கள் நம்ம படிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 9 செய்யுள் 8 செய்யுள் 10 செய்யுள் இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 4 செய்யுள் பகுதியாவது நம்ம படிச்சிருக்கணும். திருக்குறள் வந்து 20 திருக்குறள் இருக்கு. அதுல முடியும் குறள், தொடங்கும் குறள்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குறள் வந்து கேட்பாங்க. அதுல எது கரெக்டா இருக்குதோ, எது மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி குறள் நீங்க எழுதி விடுங்க. இது ரெண்டுமே நீங்க செல்ஃபா படிக்க வேண்டியது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்டு மட்டும் போகலான்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்னன்னா நிறைய பேர் பார்த்து எழுதுறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னா 2 வருஷம் உங்களால எக்ஸாம் எழுத முடியாது. டிபார் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும்னா தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோல போடுறேன். அதை ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருக்கிற குருவினா, சிறுவினா, நெடுவினா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அதோட PDF லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.